வணக்க மக்களே, சர்க்கரை விளைக்கிழங்குடைய மருத்துவ நன்மைகளை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பல பேருக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை விளைக்கிழங்குடைய மகத்துவம் குறித்து தெரியறதே கிடையாது. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு மட்டும்தான் சர்க்கரை விளைக்கிழங்கு அப்படின்ற ஒரு ஃபுட் இருக்கிறதும், சர்க்கரை விளைக்கிழங்கு சாப்பிட்டா நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ பல பேர் பரவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்தும். சர்க்கரை நோய் முதல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இந்த சர்க்கரை விளைக்கிழங்கு உங்களுக்கு இருக்குது. சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் என்னென்ன, சர்க்கரை விளைக்கிழங்கு என்னென்ன நோய்களை குணப்படுத்துது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்த அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் குணமாகிறதுக்கு நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் உங்களுடைய பிபிஎம் சொல்லக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தத்தை குறைச்சி உங்களை சீராக வைக்கிறதுக்கு இந்த பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை விளைக்கிழங்கு நீங்கள் சாப்பிட்றதால இதில் இருக்கக்கூடிய மாங்கனீஸ் நரம்பு, இதயம் மற்றும் ரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான உறுப்புகளையுமே சீராக செயல்பட உதவிகரமாக இருக்கும். இந்த சர்க்கரை விளைக்கிழங்கு நீங்கள் சாப்பிடும்போது குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களை தொடங்கி அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிடலாம். இது உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணிடும். குடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்குல ஏராளமான நார் சத்து இருக்குது. இது உங்களுடைய குடலினுடைய இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த சர்க்கரை விளைக்கிழங்கு குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் நீக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு. இதனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க சர்க்கரை விளைக்கிழங்கு தாராளமாக சாப்பிடலாம். ஸோ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குணமடையும், வராமல் தடுக்கப்படுவதற்கும் குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சர்க்கரை விளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்குல ஸ்டார்ச் அதிகம் இருக்கிறதால இதை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் இதயம் தொடர்பான நோய்கள் நீங்கள் வராமல் தடுக்கலாம். இதயம் சம்பந்தமான நோய்களையும் நீங்கள் குணப்படுத்தலாம். சர்க்கரை நோயாளிகள்லாம் கண்டிப்பாக சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்கக்கூடிய இனிப்பு சுவை காரணமாக பலர் இதை சாப்பிடக்கூடாது, சுகர் பேஷண்ட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மையிலே நீங்கள் சர்க்கரை நோயாளிகள்லாம் இருந்தீங்கன்னா சர்க்கரை விளைக்கிழங்கு சாப்பிடலாம். உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்கு சாப்பிட்றதால உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் தான் பண்ணப்படுமே தவிர அதிகரிக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே நம்மளுடைய இம்யூன் பவர் நம்ம கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். பல விதமான நோய்கள் நம்ம அட்டாக் பண்ணுது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு குறையுது அப்படின்றது அர்த்தம். சர்க்கரை விளைக்கிழங்கு நீங்கள் சாப்பிடும்போது இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின், விட்டமின் பி, இரும்பு சத்து இது எல்லாமே உங்களுடைய இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். ஸோ உங்களுடைய பலவிதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம், பலவிதமான நோய்களை வராமலும் தடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உடலினுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நமது உடலினுடைய மேற்புறத்தில் ஏதாவது காயங்களோ வீக்கங்களோ இருந்துச்சு அப்படின்னா மருந்து போட்டு நம்ம சரி பண்ணிடலாம். ஆனால் நம்மளுடைய உட்பகுதியில் ஏதாவது காயங்கள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம அறிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம சர்க்கரை விளைக்கிழங்கு சாப்பிடும்பொழுது நம்மளுடைய உடலுடைய உட்புறத்தில் ஏதாவது காயங்களோ வீக்கங்களோ இருந்தால் அது சரி செய்யக்கூடிய தன்மை நமக்கு உருவாகும். சர்க்கரை விளைக்கிழங்குக்கு அந்த தன்மை இருக்குது. சர்க்கரை விளைக்கிழங்கு அல்சர் நோயை கூட குணப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டு இருக்குது. புற்றுநோய் அது வராமல் தடுக்கப்படுவதற்கு குணப்படுத்தப்படுவதற்கு நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்கு வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய்களை சரி செய்யக்கூடிய தன்மைகளை கொண்டு இருக்குது. இந்த சர்க்கரை விளைக்கிழங்கு புற்றுநோய் செல்களை உருவாகக்கூடிய தன்மைகளை பார்த்தீங்கன்னா தடுக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய் செல்கள் பரவல சர்க்கரை விளைக்கிழங்கு தடுக்கும். நீங்கள் உங்களை எப்போதுமே இளமை பொலிவோட வச்சிருக்கிறதுக்கு சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு. இதனால இளம் வயதிலே தோன்றக்கூடிய முக சுருக்கங்களை சரி செய்யக்கூடிய தன்மை சர்க்கரை விளைக்கிழங்கு இருக்கு. இதனால உங்களுடைய முகமானது சுருக்கங்கள் இல்லாமல் அழகா தெரியும். மேலும் சுருக்கங்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் சர்க்கரை விளைக்கிழங்கு நீங்க எடுத்துக்கலாம். நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நமது சுவாசத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கிறது நுரையீரல் தான். ஸோ சர்க்கரை விளைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கும் போது நுரையீரல் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். நுரையீரலில் ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை சரிப்படுத்தக்கூடிய தன்மை சர்க்கரை விளைக்கிழங்கு இருக்கு. அதே போல மூச்சு விடுதலில் சிரமங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய தன்மை சர்க்கரை விளைக்கிழங்கு இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக நுரையீரல் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள அந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுவதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். கொழுப்பு உங்களுடைய உடல் இருக்கு அப்படின்னா அந்த கொழுப்புகளை நீங்கள் குறைக்கிறதுக்கு சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ அனைத்து கிழங்குகளிலுமே பார்த்தீங்கன்னா சிறிதளவாவது கொழுப்பு இருக்கும். ஆனால் சர்க்கரை விளைக்கிழங்குல கொழுப்பு அப்படின்றது கொஞ்சம் கூட கிடையாது. இதன் காரணமாக நமது உடலில் தேவையற்ற கொழுப்புகள் சேராது. உங்களுடைய உடலில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பலவிதமான கொழுப்புகளையும் இந்த சர்க்கரை விளைக்கிழங்கு அகற்றிடும். எலும்பு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்கக்கூடிய கால்சியம் உங்களுடைய எலும்புகளை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தசைகளுடைய வளர்ச்சிக்கும் சர்க்கரை விளைக்கிழங்கு பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எலும்பு சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் போன்ற பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட வராமல் தடுக்க நீங்கள் கண்டிப்பாக சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. சர்க்கரை விளைக்கிழங்கு சாப்பிடும்போது நீங்கள் ஒரு சில விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை விளைக்கிழங்கு
விளைக்கிழங்கு நீங்கள் பச்சையாக சாப்பிடும்போது புரதம் வந்து செரிமானத்தில் சிக்கல் உங்களுக்கு உண்டாகும். இதனால் செரிமான கோளாறு உங்களுக்கு வரலாம். அதனால் நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு சாப்பிடுங்க, அது உங்களுக்கு நல்லது. அதே போல் நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு பச்சையாக சாப்பிடும்போது வாயு தொல்லையும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கை வேக வச்சு அது கூட நீங்கள் உப்பு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரும். ஸோ சர்க்கரை விளைக்கிழங்கு இந்த முறையில் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.